அலும்பும் அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு இருக்க நடேசனை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் நைட்டு பசி ஆகுது, எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சோழன் கேட்க உடனே சேரன் சொல்றாரு, டேய் அப்பாவை வேற இன்னும் காணண்டா அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் தான் காலையில் நல்லா டோஸ் வாங்கிட்டு போனார் இல்லை, பின்ன டிவி வாங்குறதுக்கு ஆசாசையாக வச்சுருந்த பணத்தை அந்த ஆள் டியூ கட்டுறதுக்கு வேண்டி கொடுக்க வேண்டியதாக போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோபத்தில் பேச உடனே நிலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா, அவர் உன்னை விட எத்தனை வயசு சிறுசு, அவன் இவன் அந்த ஆளு இந்த ஆளுங்கிற பேச்செல்லாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்க, இல்லை அண்ணி, பின்ன நம்ம வீட்டுக்கு டிவி வந்துடும் எத்தனை ஆசாசியாக இருந்த காசையும் இப்படி நம்ம கொடுக்க வேண்டியதா போச்சே அப்படின்னு சொல்ல உடனே சேரன் சொல்கிறாரு, இதை பாருடா பல்லவா, என்ன பண்ணுறது, நம்ம எதிர்பார்க்காததையும் சில சமயம் நம்ம சந்திச்சு தானடா ஆகணும், அதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சரிண்ணே, அந்த விஷயம் காலையிலேயே முடிஞ்சு போச்சு, எப்படியோ டிவி இந்த மாதம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்போ பசி ஆகுது, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சோழனும் திரும்பவும் சொல்கிறாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, அப்பாவை வேற காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருப்பா நிலா அப்படின்னு சொல்ல உடனே நிலா, இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைண்ணே, 9 மணி ஆச்சு, எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது நம்மளை காணணும்னு நினைப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே வெளியில் நடேசன் தன்னோட அந்த மினி டெம்போவில் ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாரு பலமாக. உடனே ஏதோ வந்துட்டார் போல அப்படின்னு பல்லவனும் சலிச்சுக்க உடனே நிலாவும் சேரனும் வெளியில் எட்டி பார்க்குறாங்க. என்ன கொழுப்பு மட்டும் குறையிறதே இல்லை பாத்தியானே, காலையில் கடன்காரனுங்க வந்து நாக்க பிடுங்குற மாதிரி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் இருந்த பணத்தையும் பிடுங்கி கொடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்குதான்னு பாரு அப்படின்னு அங்கே சாப்பிட சர்க்கிளில் உட்காந்துருக்கிற பல்லவனும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சோழன் கிட்ட சொல்ல, ஆமாண்டா ஆமாம், கடுப்பாகுது இந்த ஆள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் உட்காந்துருக்க, டேய் பல்லவா இங்கே வந்து பாருடா, டேய் சோழா இங்கே வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரே இன்ப அதிர்ச்சியில் சத்தம் போடுறாரு. உடனே அங்கே உள்ளே இருக்கிற எல்லாருமே பாண்டியன் பல்லவன் சோழன் 3 பேருமே வெளியில் வர உடனே டிவி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி 2-3 ஐட்டம் வீட்டுக்கு தேவையானது விலை உயர்ந்த பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 மதிக்கத்தக்க பொருட்களை ஆட்டோ நிறையா வாங்கிட்டு வந்து வெளியில் நின்றுட்டு கெத்தா பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஒரு சைடாக கையை அந்த டெம்போவில் சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே போஸ் கொடுக்குறாரு நடேசன். உடனே நிலா, இதெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க எப்படின்னு கேட்க உடனே சோழன், ஐயோ இதையும் ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்து கடைசியில் அதை நாம் கட்ட வேண்டியதாக போக போகுது, கண்டிப்பாக அப்படித்தான் இவர் பண்ணி வச்சுருப்பாரு, இல்லைனா 70,000-80,000 பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பில் பேச உடனே, டேய் என்னடா என்ன எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேச ஆரம்பிக்கிறாரு நடேசன். உடனே அங்கே நிலா சொல்கிறாங்க, அதுதான் எல்லாரும் மாற்றி இப்படி உங்களை திட்டுறாங்கல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு டியூன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கள் கழுத்தை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நிலாவும் திட்டுறாங்க நடேசனை. இதை பாருமா, அவனுங்க திட்டுறதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஆனால் நீயும் உன்னோட அங்கிளை பற்றி இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேங்கிறது நினைக்கும் பொழுது ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி ஒரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசி உடனே அங்கே நடேசன் சொல்ல, யோ ஏதாவது எடுத்து அடிச்சிட போகிற, எதுக்கியா இதை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்க, இதில் இங்கிலீஷ் வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போட்டிருக்கிற சேரை தூக்கிட்டு அடிக்க வர்ற மாதிரி வர்றாரு அங்கே சோழன். உடனே சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும், அதுதான் எல்லாருமே டென்ஷனாகி கேட்டுட்ருக்கோம்ல, வாயை திறந்து சொன்னாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்ல, இதையெல்லாம் உள்ளே எடுத்து வைங்க, இப்போதைக்கு என்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், இந்த டெம்போவில் இருக்கிற பொருள் எல்லாம் கடன் கிடையாது, ரொக்கமாக எல்லா பணத்தையும் கொடுத்து தான் இந்த நடேசன் வாங்கிட்டு வந்திருக்கான், அதுக்கும் மேலே எந்த விளக்கமும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம் என்ன சேரா, சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உள்ளே போயிட எல்லா பணத்தையும் கொடுத்து இவர் வாங்கிட்டு வந்தாரா, ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே அண்ணி அப்படின்னு டெம்போவில் மேலே ஏறி குதிச்சு பல்லவனும் உள்ளே போய் பார்க்க, அண்ணி இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரிட்ஜு டிவின்னு எல்லாமே சேர்ந்து 70,000 இருக்குன்னு நினச்சா உள்ள இந்த டிவியோட பில்லு போட்டிருக்காங்க 70,000 அண்ணி, டிவி மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பல்லவன். உடனே நிலாவோ, அதாண்டா பல்லவா எனக்கும் பயமாக இருக்குது, இது எங்கே வாங்கினாரு எப்படின்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறக்கே மனசு இல்லையே அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அங்கே எல்லாருமா எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாருமா சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் அங்கே பல்லவன், அண்ணே இப்போவே டிவியை மாட்டிடுவோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பக்கத்தில் நிற்கிற சோழனும், டேய் என்னடா இந்த காலத்தில் டிவி பைத்தியமாக இருக்க, அதுதான் மொபைல் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை, டிவின்னு நீ என்ன வயசானவனடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, பல்லவா அவசரப்பட்டு பிரிக்காத பல்லவா, இரு எதுக்கும் இன்னைக்கு நாளைக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து மாட்டினதுக்கப்புறம் கடங்காரங்க வந்து நேற்று மாதிரி அசிங்கப்படுத்தினா நேத்தாவது பணம் இருந்துச்சு கொடுத்தோம், இன்னைக்கு பணமும் இல்லை, நம்மளால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க முடியாது பல்லவா, அதனால் யாராவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே சேரன் வெளியில் துண்டு உதறி போட்டுட்டு வண்டி எடுக்க போன நடேசன் கிட்ட கேட்குறாரு, அப்பா சொல்லுங்கப்பா, பல்லவன் ஆசைப்படுறான், அதை எடுத்து மாட்டி பார்க்கலான்னு அவனுக்கு ரொம்ப விருப்பம், அப்படி இருக்கும்போது எங்கள் மனசுக்குள்ளே பயமாகவே இருக்குது, எங்கேயாவது கடனில் வாங்கிட்டு வந்திருப்பீங்களோன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன், அது நம்ம பொருள், நம்ம வீட்டில் தேவையானதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கையில் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எந்த கடன்காரனும் வரமாட்டான்னு. அதுக்கப்புறம் மாட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நான் வர்றேன், டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா காங்க தன்னோட ஆட்டோவை எடுத்து திருப்பிக்கிட்டு போயிடுறாரு நடேசன். உடனே பல்லவனும், அப்புறம் என்ன இத்தனை சொல்கிறாருல்ல எடுத்து மாட்டுவோம் அப்படின்னு எடுத்து மாட்டிடுறாரு. நடேசன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு பெரிய சொகுசு காரில் ஒருத்தங்க வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி வந்து இறங்குறாரு. கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு அந்த நபர். அதை பார்த்துட்டு, அண்ணே யாரோ வந்திருக்காங்கண்ணே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு வெளியில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க பல்லவனும் உள்ளே ஓடியார. உடனே உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கிற சேரனும், என்னடா சொல்கிற, பெரிய காரில் நம்ம வீட்டுக்கா, வேற யார் வரப்போறா, நிலாவோட அப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே இவங்க யாருன்னே தெரியலண்ணே, புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே பல்லவனும் அங்கே சேரனும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட் நபர் கை கொடுக்க அதை பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டே பல்லவா அந்த சேர் எடுத்து போடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தன்னோட கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கட்டுக்கட்டான பணங்களை எடுத்து அங்கே வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. தன் கூட வந்த தன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லி, உடனே என்ன இது, எதுக்காக இதெல்லாம் கொண்டு வரீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, பிஃபோர் தட் இதுதானே நடேசன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பிஸ்னஸ் மேனும். ஆமாம் இதுதான் நடேசன் வீடு, யூ கோ அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்ல 2-3 சூட்கேஸ் நிறைய பணங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அது பணம்னு தெரியாமல், என்ன இது எதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, சோழனும் அதானே நீங்கள் யார், நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க, என்ன இது ஏதாவது பாம் கீது இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, அந்தளவுக்கு நம்ம ஒர்த் இல்லையே பாம் வச்சு நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பேச, உடனே நிலா, 2 பேரும் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, இல்லை நடேசன் நேத்திக்கு எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றியிருக்காரு, அதுக்காகத்தான் இது ஒரு சின்ன நன்றிக்கடன், எங்கள் அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவரை ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றி கரெக்டான நேரத்துக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணி மிகப்பெரிய இத்தனை சொத்தை விட பொக்கிஷமாக நினைக்கிறது எங்கள் அப்பாவை தான், நாங்கள் அவரை காப்பாற்றியிருக்காரு. ஸோ அதுக்கு எங்கள் அப்பா கண் விழித்த உடனே இந்த தேவையானதை எல்லாத்தையுமே செய்ய சொன்னார். நான் நேற்றே அவர்கிட்ட சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்தேன், ஆனால் அதெல்லாம் தனக்கு வேண்டான்னு சொல்லி என் பசங்க ஆசைப்படுறாங்க, அதுக்காகத்தான் இந்த 1 லட்சம் ரூபாயை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே வற்புறுத்தி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 1 லட்சம் ரூபாயவே வாங்கினார். வாங்கினவருக்கும் அவருக்கு செய்த நன்றிக்கு நம்ம கைமாறா இதை வாங்கிட்டோமேனு சொல்லி உறுத்தலாத்தான் திரும்பவும் வந்தார். அதனால தான் சரி அவர் கண்டிப்பாக கையில் கொடுத்தா வாங்க மாட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கே வந்து அவருக்கு நன்றி கடனாக இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனும் சொல்ல, அப்படியா, இல்லைங்க அவர் மனிதாபிமானத்தோடு செஞ்ச செயலுக்கு பணம்லாம் வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதுவும் இவ்வளவு பணமா, நிச்சயமாக இது எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்ல, இல்லை கண்டிப்பாக இந்த பணம்லாம் எங்களுக்கு உங்ககிட்ட இருக்க 1 ரூபாய்க்கு சமம், அந்த மாதிரி தான், அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நன்றி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே அங்கே நிற்கிற சோழன், பல்லவன், பாண்டியன், நிலா எல்லாருமே வாயை பறந்துட்டு நிற்க, என்னப்பா நிலா இப்படி அப்படின்னு கேட்க, அண்ணே அதானே எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்ல, சோழன் அப்படியே பல்லவனோட கையை கிள்றாரு.
என்னண்ணே என்ன பிடிச்சிக்கில்ற அப்படின்னு கத்துறாரு பல்லவன். இல்லடா பல்லவா, இது நிஜமா இல்லை ஏதாவது கனவு கண்டனான்னு சொல்லி செக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இந்த பணம் இருந்தா நம்ம பெரிய வீடே கட்டலாமே அப்படின்னு பல்லவனும் சொல்ல, அதானே அப்படின்னு பேச உடனே நிலா எல்லாருமே எப்படியோ அங்கே நடேசனோட அதிர்ஷ்டத்தால் நம்ம அவர் மனசு போலவே நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமா சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. அதே சமயம் நடேசன் பாட்டு பாடிக்கிட்டே அன்னைக்கு ஈவினிங் வர, அப்பா நீங்கள் கைமாறு கருதாமல் அந்த நேரத்துக்கு செஞ்ச உதவிக்காக நம்ம குடும்பத்தையே கடவுள் ரூபத்தில் வந்து ஒருத்தங்க காப்பாற்றி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேருன்னு சொல்ல, இதுக்கு தான் யாரோட நிலைமை எப்போ வேணுனாலும் மாறலான்னு சொல்கிறது. இனிமேலாவது இந்த நடேசனை எல்லாரும் மதித்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்ல எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க.